அவள் பெயர் மீனா. மிடில் கிளாஸ் பொண்ணு. அவளுக்கு இருக்கிற ஒரே உறவு அப்பா மட்டும்தான். அவருக்கு இப்போ வயசு 60. பல வருஷத்துக்கு முன்னாடியே அம்மாவை இழந்துட்டா. இப்போ அப்பா மட்டும்தான் உலகம். அவளுடைய சிரிப்பு, கண்ணீர், கனவுகள் என எல்லாத்துக்குமே சாட்சி அவர் ஒருவர் மட்டும்தான். அப்பா ஒரு காலத்துல ஒரு பெரிய எழுத்தாளரா வேலை பார்த்தவரு. இப்போ ரிட்டையர் ஆனாலும் கூட தான் மகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு சின்ன தையல் மிஷினை வாங்கி போட்டு அது மூலமா இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் தனக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. மீனாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அப்பாவை எப்படியாவது கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும்னு அதுக்காகவே அவள் வேலைக்கு போனா. ஆனால் ஒரு நாள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. சாதாரண காய்ச்சல்னு தான் முதல் நினைச்சாலும் கூட ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும் போதுதான் அவருக்கு இருதயத்துல ஒரு பெரிய அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சது. அவருக்கு உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும். ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவை. இப்போ நேரமும் குறைவா இருக்கு. இதை தெரிஞ்சதுமே அவள் தட்டாத கதவுகள் இல்ல. பேங்க்ல போய் லோன் கேட்டா, ஆபீஸ்ல லோன் கேட்டா, தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்டா, எப்படி கேட்டுமே பணம் கிடைக்கல. அவளுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. அவள் அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா கதறி அழுதா. அப்பா, என் கையில காசு இல்ல, உங்களை என்னால காப்பாத்த முடியலையேன்னு சொல்லி. அப்பா மெதுவாக சிரித்தார். அவர் கண்ணுல ஈரம் இல்ல. ஏமா அழுகிற? பணம் போனால் போகட்டும், நீ என் பக்கத்துல இருக்க, அது போதும். ஒரு அப்பாவுக்கு இதை விட வேற என்ன வேணும்? அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா முகத்தை அவளால பார்க்க முடியல. அவரோட கண்ணுல அவ்வளவு வலி இருக்கு. ஆனாலும் அத தன் மகளுக்காக மறைச்சிட்டு இருக்காரு. அது அவளுக்கு நல்லா தெரிஞ்சது. அடுத்த நாள் சாயங்காலம் போல அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடியல. டாக்டர் மீனா கிட்ட வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீனா அப்பாவை அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் பக்கமா கூட்டிட்டு போனா. அங்கே வீல் சேர்ல அவரை உட்கார வச்சுக்கிட்டு சூரியன் மறையிற அழகான காட்சிய அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ மீனா மெதுவாக சொன்னா, அப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி தந்த அந்த பழைய நீல கலர் சைக்கிள் இருக்குல்ல, அதுல நீ என்ன பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனியே, அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நேரம். அந்த சைக்கிள்ல நீ சிரிச்சுட்டே பாட்டு பாடுவியே, அந்த பாட்டு இப்ப பாடேன் ப்ளீஸ். இப்படி அவள் கேட்கும் போது அப்பாவின் உதடுகள் ஒரு மெல்லிய புன்னகையோடு ரொம்ப பலவீனமான குரல்ல அதே நேரத்துல பாசத்தோடு அந்த பழைய பாடலை முணுமுணுக்க ஆரம்பித்தார். அந்த பாடலை பாடிக்கொண்டே அவரது பார்வை அந்தி வானத்தில் நிலைத்தது. அப்போது மெதுவாக மீனா கைகளில் இருந்து அவருடைய கைகள் நழுவியது. அந்த பாடல் பாதையிலேயே நின்றது. அப்பாவின் உயிரும் பிரிந்தது. ஆனால் அவர் மரணத்தின் விளிம்பிலும் கூட தன் மகளின் ஆசையை நிறைவேற்றி அவள் கேட்ட அந்த பாடலை பாடிவிட்டு போனார். அந்த அறையில் அமைதி நிலவியது. ஆனால் மீனாவின் இதயத்தில் அந்த பாடலும் தந்தையின் நீல நிற சைக்கிளும் அந்த மறக்க முடியாத மாலை பொழுதும் என்றும் அழியாத நினைவுகளாய் வழி நிறைந்த அன்பின் அடையாளமாய் பதிந்து விட்டது. பணம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம், ஆனால் அன்புதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிறது. ஒருவரோடு நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு கணமும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு பாசமான வார்த்தையும் தான் விலை மதிப்பற்ற சொத்து. இறுதி வரை ஒரு தந்தையின் அன்பு தன் மகளுக்கு சந்தோஷமான நினைவுகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வர்றேன். நன்றி, வணக்கம்.